நாட்டை பொறுத்த வரைக்கும் வணிக சிலிண்டர்களுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடை தொடர்ந்து எரிபொருளுக்கும் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருளுக்கும் தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மக்கள் பெட்ரோல் பங்குகள் முன்னாடி குவிய தொடங்கி இருக்காங்க. இது கடந்த 2 நாட்களாகவே இந்த சூழ்நிலை நிலவி வருகிறது. இதையெல்லாம் தாண்டி வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்புவதை தாண்டி கேன்களிலும் பெட்ரோல்களை வாங்கி செல்கிறார்கள். இது பெட்ரோலிய விதிகள் 2002 மற்றும் வெடிபொருள் சட்டத்தின்படி தவறு. அதாவது அங்கீகரிக்கப்படாத பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் பாட்டில்களில் பெட்ரோல் வழங்கக்கூடாது என்று ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. அதை பெட்ரோல் பங்குகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே முறைப்படி அந்த பெட்ரோல் கேன் மூடி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பல்வேறு பாதுகாப்பு விதிகள் உள்ளன. இதை அனைத்தையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்காதவர்களுக்கு பெட்ரோல் வழங்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதற்காக எரிபொருள்களை பதுக்கினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்காணிக்க தனி படையும் மாவட்டம் தோறும் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தற்போது கோடை காலம் என்பதால் கேன்களில் பெட்ரோல்களை நிரப்பி அதை பதுக்கி வைக்கும் பட்சத்தில் அது வெடித்து விபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு காரணமும் இந்த அரசின் அறிவுறுத்தலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த வழிகாட்டுதல் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும். உழவு இயந்திரங்கள் மற்றும் ஜெனரேட்டர் ஆகியவற்றுக்கு மட்டுமே கேன்களில் பெட்ரோல் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் முக்கியமான விஷயம். அந்த முறைப்படி பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய அந்த கேன்களை கொண்டு வந்தால் மட்டுமே பெட்ரோல் டீசல்களை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு சில வீடியோக்கள் உலாவின. எல்பிஜி சிலிண்டர்களில் சிஎன்ஜி கேஸை நிரப்புவது போன்ற ஒரு காட்சிகள் எல்லாம் சமூக ஊடகங்களில் வெளியானது. இது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் எல்பிஜிக்கும் சிஎன்ஜி கேஸுக்கும் இருக்கக்கூடிய அடர்த்தி வெவ்வேறு, அதனுடைய பிரஷர் வேறு மாதிரியாக இருக்கும். எனவே இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது தமிழக அரசு. எனவே இந்த வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் அனைவரும் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக பெட்ரோல் பங்குகள் இதை முறையாக பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தற்போதைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் எரிபொருள்களில் பெட்ரோல் டீசல்களில் எந்தவித பிரச்சனையும் இல்லை, தேவையான அளவு இருப்பு உள்ளது என்றும் தமிழக அரசு மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது.